ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சினிமேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. கேப்கட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் டைப் என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான டைம் லைன் அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை இப்போது எனக்கு தேவையான செகண்ட் 0.01 செகண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் எங்கே ப்ராஜெக்ட் ஆகணும் டிஸ்பிளேல, ஸோ அதை நான் அந்த பொசிஷன் பண்ணிவிட்டு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த சினிமேட்டிக் எஃபெக்ட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையுமே ஒரே டைம் லைனில் ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இது எல்லாமே ஒரே ஃபாண்ட்டில் இருக்குது. ஸோ ஒரே ஃபாண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால ஸோ ஒரு மூலத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சினிமேட்டிக் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட்டில். ஸோ ஒரு வார்த்தைக்கும் நான் அந்த ஒரு 0.1 செகண்டுக்கும் நான் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்ஸில். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் எந்த வார்த்தையை ஃபாண்ட்டில் வைக்கிறோமோ அந்த ஃபாண்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ஆட் பண்ணுறதுக்காக நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வார்த்தையை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த சினிமேட்டிக் மூமெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் பார்க்க சினிமேட்டிக் எஃபெக்ட், டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட் வார்த்தைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வார்த்தை வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வார்த்தையை கட் பண்ணி 0.11 செகண்டுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எத்தனை கட்ஸ் வேணுமோ அத்தனை கட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நம்ம சினிமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்களோட வீடியோஸில் இதே மாதிரி சினிமேட்டிக் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஆஷ் எடிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எடிட்டிங் கண்டென்ட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் இதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எடிட்டிங் மட்டும் இல்லை, நிறைய நாலேஜ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணலான்னு இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.